அந்த வீடெல்லாம் கட்டி முடித்து எல்லோரும் குடியேறும்போது அந்த இடத்துக்கு கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. சாம்பார் ஆப் எனக்கு அதனையோட பட்டியலை சொல்லவா? சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா நடக்கிறத கேட்கறப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கும். Meanwhile, அப்பா வசதி பிள்ளையா, அப்பா கௌசல்யா பிள்ளையாரா, அப்பா அது வந்து பாத்தீங்கன்னாங்க எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவுல அவங்க பண்ணாங்க மரியாதைக்குரிய கலை. என்ன 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 இதெல்லாம் பேசிட்டா என்ன ஒரு பெரிய அறிவாளி நடக்கும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டாங்க. நீ பொத்திட்டு உட்காரு. எனக்கு டாடா பை பை சொல்றாராம். பை பை டாடா குட் பை கயா. ஒரு படம் இருக்கு, படத்தோட பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரம் டிராவல்ஸ். அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு. இப்போ ஆர்காட் ரோட்ல வண்டியை நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்ணி நீ தானே? ஆர்காட் ரோட்ல சார், மவுண்ட் ரோட். பஸ்ல வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னாரு. ஆமாப்பா, நான் விவசாயி, அப்படித்தான் வர முடியும். அப்பா மாதிரி என்ன கோடி சொல்லணும். ஏசி, அதனால உனக்கு ஏசி போட்டு. இன்றைக்கு இருக்கிற நம்ம முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். வணக்கம்ப்பா மாப்ளை. மாடி எத்த தண்ணி. திரு சாரி அவர்களே, இந்த பொருங்க பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர்ந்து. நாளுடா பராசக்தி ஹீரோடா பேரை